ஆசாரக்கோவையின் ஆசிரியர் யார்? திருவள்ளுவர், பெருவாயின் முள்ளியார், பாரதியார், ஔவையார். ஆசாரக்கோவையின் ஆசிரியர் பெருவாயின் முள்ளியார். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் எது? மதுரை, வன்கயத்தூர், தஞ்சாவூர், கரூர். பெருவாயின் முள்ளியார் பிறந்த ஊர் வன்கயத்தூர். ஆசாரக்கோவையில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை எவ்வளவு? 50, 75, 100, 108. ஆசாரக்கோவையில் உள்ள வெண்பாக்களின் எண்ணிக்கை 100. பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது என்ன? அன்பு, பொறை, ஒழுக்கு, அறம். பிறர் நமக்கு செய்யும் தீங்கை பொறுத்து கொள்வது பொறை. தாள் என்பதன் பொருள் யாது? கை, கால், நாக்கு, செவி. தாள் என்பதன் பொருள் நாக்கு. எதோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை முறை? சமூகம், இயற்கை, கல்வி, தொழில். இயற்கையோடு இணைந்து வாழ்வதே தமிழரின் வாழ்க்கை. உழவர்கள் எந்த மாதம் விதை விதைப்பர்? சித்திரை, ஆடி, கார்த்திகை, தை. உழவர்கள் ஆடி மாதம் விதை விதைப்பர், தை மாதம் அறுவடை செய்வர். திருவள்ளுவர் நாள் எப்போது கொண்டாடப்படுகிறது? தை 1, தை 2, மாசி 1, ஆடி 18. திருவள்ளுவர் நாள் தை 2ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. தை 1 அறுவடை நாள். மார்கழி மாதத்தின் இறுதி நாள் எந்த விழாவாக கொண்டாடப்படுகிறது? தீபாவளி, பொங்கல், போகி பண்டிகை, கார்த்திகை தீபம். மார்கழி மாதத்தின் இறுதி நாள் போகி பண்டிகையாக கொண்டாடப்படுகிறது. மாடு என்ற சொல்லின் பொருள் என்ன? விலங்கு, நிலம், செல்வம், உணவு. மாடுன்ற சொல்லுக்கு விலங்குன்னு ஒரு பொருள் உண்டு, செல்வம்ன்றதும் மாடுக்குரிய பொருள். அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? பிஹு, லோரி, ஓணம், உத்தராயன். அறுவடை திருநாள் பஞ்சாப் மாநிலத்தில் லோரி என்ற பெயரில் கொண்டாடப்படுகிறது. அறுவடை திருவிழா உத்தராயன் என்ற பெயரில் எந்த மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது? அறுவடை திருவிழா உத்தராயன் என்ற பெயரில் ராஜஸ்தான் மாநிலத்தில் கொண்டாடப்படுகிறது. உயிர்மெய் எழுத்துக்களுள் எந்த எழுத்து வரிசை சொல்லின் இறுதியில் வராது? த, ம, ஞ, ந. ஞ வரிசையில் இருக்க எந்த சொல்லும் சொல்லோட இறுதியில வராது. கிராட்டிடியூட் என்ற சொல்லின் பொருள் என்ன? மகிழ்ச்சி, நன்றியுணர்வு, உதவி, அன்பு. கிராட்டிடியூட்ன்ற சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் நன்றியுணர்வு. ஊக்கமது கைவிடேல் என்பது யாருடைய கூற்று? பாரதியார், திருவள்ளுவர், ஔவையார், கம்பர். ஊக்கமது கைவிடேல் என்பது ஔவையாரோட கூற்று. களம் என்னும் சொல்லின் பொருள் என்ன? வீடு, கப்பல், மரம், நிலம். களம் என்னும் சொல்லின் பொருள் கப்பல். முடியரசனின் இயற்பெயர் என்ன? துரைராசு, சுப்பிரமணியன், கண்ணதாசன், சேகர். முடியரசனின் இயற்பெயர் துரைராசு. திராவிட நாட்டின் வானம்பாடி என்ற சிறப்பு பெயர் உடையவர் யார்? பாரதியார், முடியரசன், பாரதிதாசன், கண்ணதாசன். திராவிட நாட்டின் வானம்பாடி முடியரசன். சமர் என்ற சொல்லின் பொருள் என்ன? விழா, பாடல், போர், நட்பு. சமர் என்ற சொல்லோட பொருள் போர். போர்க்களத்தில் வெளிப்படும் குணம் என்ன? அன்பு, வீரம், பொறுமை, பணிவு. ஆன்சர் வீரம். வெள்ளி பனிமலையின் மீது உலாவுவோம் என்ற பாடலை பாடியவர் யார்? பாரதிதாசன், பாரதியார், கண்ணதாசன், ஔவையார். ஆன்சர் பாரதியார். நெய்தல் நிலத்திற்குரிய பூ எது? மல்லிகை, தாளம்பூ, செம்பருத்தி, தாமரை. நெய்தல் நிலத்திற்குரிய பூ தாளம்பூ. நாட்டுப்புற பாடலின் மற்றொரு பெயர் என்ன? சங்க இலக்கியம், காப்பியம், வாய்மொழி இலக்கியம், பக்தி இலக்கியம். ஆன்சர் வாய்மொழி இலக்கியம். கப்பல்கள் வந்து நின்று செல்லும் இடங்கள் என்ன? சந்தைகள், துறைமுகங்கள், அரண்மனைகள், சாலைகள். கப்பல்கள் வந்து நின்று செல்லும் இடங்கள் துறைமுகங்கள்.
தமிழ்நாட்டின் தலைசிறந்த துறைமுகமாக விளங்கியது எது? மதுரை, பூம்புகார், உறையூர், காஞ்சிபுரம். பூம்புகார் துறைமுகம் தான் தமிழ்நாட்டோட தலைசிறந்த துறைமுகமா இருந்துச்சு. கண்ணாடி, கற்பூரம், பட்டு போன்றவை எந்த நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டன? ஜப்பான், சீனா, இலங்கை, கிரேக்கம். சீன நாட்டிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்டது. எந்த நாட்டிலிருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன? அரேபியா, சீனா, ரோம், ஜப்பான். அரேபிய நாட்டிலிருந்து குதிரைகள் வாங்கப்பட்டன. வீட்டு பயன்பாட்டிற்காக பொருள் வாங்குபவர் யார்? வியாபாரி, உற்பத்தியாளர், நுகர்வோர், ஏற்றுமதியாளர். நுகர்வோர். வீட்டு பயன்பாட்டிற்காக பொருட்களை வாங்கக்கூடியவர்கள் நுகர்வோர். நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? அகநானூறு, குறுந்தொகை, பட்டினப்பாலை, நற்றிணை. நடுவு நின்ற நன்னெஞ்சினோர் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் பட்டினப்பாலை. பாலோடு வந்து கூழோடு பெயரும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? குறுந்தொகை, பட்டினப்பாலை, அகநானூறு, புறநானூறு. குறுந்தொகை. பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் என்ற வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் அகநானூறு. பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்ற கூற்று யாருடையது? பாரதியார், ஔவையார், திருவள்ளுவர், கம்பர். பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்று கூறியவர் ஔவையார். ஐ என்னும் எழுத்துக்கு உரிய இணை எழுத்து யாது? ஐ என்னும் எழுத்துக்குரிய இணை எழுத்து ஈ. ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை பெறும் முறை என்ன? ஏற்றுமதி, வணிகம், பண்டமாற்று, முதலீடு. ஒரு பொருளை கொடுத்து வேறு பொருளை பெறும் முறை பண்டமாற்று முறை. பொருள்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது என்ன? இறக்குமதி, ஏற்றுமதி, விற்பனை, உற்பத்தி. பொருட்களை பிற நாடுகளுக்கு அனுப்புவது ஏற்றுமதி. பொருட்களை பிற நாடுகளிலிருந்து நாம் பெறுவது இறக்குமதி. நானிலம் படைத்தவன் பாடலை எழுதியவர் யார்? பாரதிதாசன், முடியரசன், பாரதியார், கண்ணதாசன். நானிலம் படைத்தவன் பாடலை எழுதியவர் முடியரசன். காடும் காடு சார்ந்த இடமும் எது? நெய்தல், மருதம், முல்லை, குறிஞ்சி. காடும் காடு சார்ந்த இடமும் முல்லை. என்டர்பிரினர் என்ற சொல்லின் பொருள் என்ன? ஆசிரியர், தொழிலாளர், தொழில் முனைவோர், வணிகர். ஆன்சர் தொழில் முனைவோர். கடைகளுக்கு சென்று பொருட்களை வாங்க நேரம் இல்லாதவர்களுக்கு உதவுவது என்ன? சந்தை வணிகம், ஏற்றுமதி, இணையவழி வணிகம், பண்டமாற்று முறை. ஆன்சர் இணையவழி வணிகம். ஆராயும் அறிவு உடையவர்கள் எந்த சொற்களை பேச மாட்டார்கள்? இனிய சொற்கள், பயன் தராத சொற்கள், நல்ல சொற்கள், உண்மை சொற்கள். ஆராயும் அறிவு உடையவர்கள் பயன் தராத சொற்களை பேச மாட்டார்கள். தேங்க்யூ.